ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். யோகிகள்தான் இந்த உலகில் நடமாடும் லைட் ஹவுஸ் ஆவார்கள். எப்படி லைட் ஹவுஸ் ஆனது அதனுடைய பிரகாசம் நாலாபுறமும் பரவுகின்றதோ, அதே போன்று யோக சக்தி நிறைந்த ஆத்மாக்களின் பிரகாசமானது இந்த பூமியில் நாலாபுறமும் எல்லா திசைகளிலும் பரவுகின்றது. பாபா மகான் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் யோகியாக ஆக்கியுள்ளார். சுயம் யோகீஸ்வரனே, சுயம் பரமாத்மா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து யோக பலத்தையும் கொடுக்கின்றார் என்றால் எவ்வளவு உயர்ந்த பாக்கியமானது நமக்கு கிடைத்துள்ளது. எனவே நாம் உண்மையான உள்ளத்துடன் யோகியாக ஆகிவிட வேண்டும். இந்த உலகிலேயே அதிகமான சுகம் யோகத்தினால்தான் கிடைக்கின்றது. ஏனென்றால் யோகம் என்றாலே சுயம் பகவானுடைய நினைவில் இருப்பதாகும். பாபாவுடைய மகா வாக்கியத்தை நினைவு செய்து பாருங்கள். குழந்தைகளே, நீங்கள் 2 யுகங்களாக தேவதைகளுடன் இருந்தீர்கள். 2 யுகங்கள் மனிதர்களோடு வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது கொஞ்ச நேரம் மட்டுமே பகவானுடன் வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்துள்ளது. அடிக்கடி இது போன்ற அழகான எண்ணங்களை செய்யும்போது பகவானுடன் வாழக்கூடிய மிக நல்ல ஊக்கம் மனதில் ஏற்படும். மேலும் நாம் அநேக விஷயங்களிலிருந்து விடுபட்டு பரமாத்மா ஆனந்தத்தில் மூழ்கி இருப்போம். யோசித்து பாருங்கள், பகவானுடன் இருப்பது எவ்வளவு சுகமயமானது மற்றும் அது எவ்வளவு பெரிய விஷயமாகும். நாம் பகவானுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாம் ஏன் மற்ற பக்கங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டித்து ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கக்கூடாது? இது போன்ற வாய்ப்பு இன்னொரு முறை கிடைக்காது. நம்மிடத்தில் சிரேஷ்ட புத்தி உள்ளது. நம்மால் நிரந்தரமாக பாபாவுடன் இருக்க முடியும். நம்மிடத்தில் சத்வீகமும் உள்ளது, சரள ஞானம் உள்ளது. எனவே நம்மால் நிரந்தரமாக யோகயுக்தாக இருக்க முடியும். ஒருவேளை நாம் யோக பயிற்சி செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? யோக பலத்தினால்தான் உலகம் மாற்றம் அடைகின்றது. யோக பலத்தினால்தான் நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். யோக பலத்தினால் முழுமையாக சூழ்நிலை மாறிவிடுகின்றது. தேவதா குலத்தின் ஆத்மாக்கள் மீண்டும் விழிப்படைகின்றார்கள். இந்த பூமி, சந்திரன், ஆகாயம், காற்று, நட்சத்திரங்கள் அனைத்துமே மாறிவிடுகின்றது. இந்த ஒரு அழகான காரியத்தை நாம் செய்ய மாட்டோமா என்ன? நாம் இந்த ஒரு விஷயத்திற்கு மகத்துவம் கொடுக்க வேண்டும். யோகயுக்த வாழ்க்கையானது மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையாகும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு மகத்துவம் கொடுக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள். வீணான விஷயங்கள், வீணான குழப்பங்கள், வீணான காரியங்களுக்கா அல்லது யோகயுக்த வாழ்க்கைக்கா? வாருங்கள், நாம் அனைவரும் சிரேஷ்ட யோகி ஆகுவதற்கான மிக அழகான சங்கல்பத்தை செய்வோம். பகவானிற்கு அனைவரை காட்டிலும் மிக பிரியமானவர்கள் யோகிகளே ஆவார்கள். யோகிகள்தான் பகவானுடைய சொரூபமாக இருக்கின்றார்கள். மனிதர்கள் யோகிகள் மூலமாக பகவானுடைய பிரகாசத்தை காண்பார்கள். நாம் பரமாத்மாவின் நினைவில் மூழ்கிவிட வேண்டும். நம்மிடம் சுயம் பகவானுடைய அழகு தென்பட வேண்டும். யார் அந்தளவு தன்னை மகான் ஆத்மாவாக ஆக்கியுள்ளார்கள்? இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மகான் காரியத்தில் அனைவரை காட்டிலும் மிகப்பெரிய யோகதானம் அவர்கள்தான் செய்வார்கள். வாருங்கள், நாம் அனைவரும் நடமாடும் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆவோம். பலகீனமான ஆத்மாக்களுக்கு சக்திகளை தானம் செய்வோம். இன்று முழு நாளும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நான் நடமாடும் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸாக இருக்கின்றேன். என்னுடைய அங்கத்திலிருந்தும் பல வண்ண கதிர்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றது.
முழு உலகத்திற்கும் பவித்திரமான வைப்ரேஷன் கிடைத்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்தின் இருள் நீங்கி கொண்டே இருக்கின்றது. மேலிருந்து பாபாவுடைய சக்திகளின் கரணங்கள், பாபாவுடைய பிரகாசத்தின் கரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. மேலிருந்து எனக்குள் நிறைந்து என்னிடமிருந்து நாலாபுறமும் பரவி கொண்டே இருக்கின்றது. இது போன்ற பயிற்சியை இன்று முழு நாளும் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.